சிந்தாமணியோட முகத்த பார்த்தா, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குன்னு நெனைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சிந்தாமணி அண்ட் கோ இன்னைக்கு பெரிய பல்பு வாங்குனாங்க. அந்த பெரிய பல்பு குடுத்த பெருமை முத்து அண்ட் மீனாவ தான் சேரும். இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டார்ட்டிங்ல முத்து, மீனா அண்ட் அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறத பத்தி தான் காட்டுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல முத்து என்ன சொல்றாருன்னா, மீனா கிட்ட முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு, "ஒரு காலி பேக் எடுத்து அதுல கொஞ்சம் பேப்பர போட்டு இவ கொண்டு போகட்டும். அப்படியே யாராவது ஃபாலோ பண்ணி வந்தா கூட, அந்த காலி பேக்ல தான் பணம் இருக்குன்னு நெனச்சுட்டு அவங்க அத எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே எடுத்துட்டு போனாலும் அத பார்த்து ஏமாந்து போவாங்க. அதனால நாங்க கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், "நீ பண பேக் எடுத்துட்டு ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட முத்து சொல்றாரு. சரி முத்து, பணம் சம்பாதிக்கிறத விட அத பாதுகாக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உன்னோட புத்திசாலித்தனத்த பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கு முத்து இருந்துகிட்டு, "அப்பா எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "அத விடு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்த சேர்த்திருக்க. அதனோட அருமை உனக்கு அதனால தெரியுது. இவ்ளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்க. கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலும் இந்த பணத்த நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. முத்து வந்து மீனா கிட்ட, "மீனா கொஞ்சம் பேப்பரும், ஒரு பேக்கும் என்கிட்ட குடு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ற இடத்துல அந்த ஃபிளாஷ்பேக் முடியுது. எப்படி நம்ம ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட மீனாவும் முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீனா இருந்துகிட்டு, "உங்க ஆளுங்க என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனது வெறும் பழைய பேப்பர் தான். வேணும்னா ஒண்ணு பண்ணு. அத எடைக்கு போட்டனா ஒரு ரூ. 2 கிடைக்கும். அத வாங்கி கடலை மிட்டாய் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சிந்தாமணிய கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சிந்தாமணி, "நான் சொன்னேன்ல, உண்மை எப்பவுமே தோத்து போகாது. அத இப்ப நீ புரிஞ்சுகிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. என்னடா இவன் இவ்ளோ கிரிமினலா யோசிச்சிருக்கானேன்னு பாத்தியா? நம்மள சுத்தி நல்லவங்களா இருந்தாங்கன்னா, நம்ம நல்லதா யோசிக்கலாம். உன்ன மாதிரி கிரிமினலா இருக்கும்போது, நாங்களும் அந்த மாரி தானே யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிய முத்து வாரிட்டு இருக்காரு. "உன் புத்தி இப்படித்தான் போகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத நீ செய்வேன்னு கடவுள் என் கனவுல ஏற்கனவே காட்டிட்டாரு. அதனால தான் நாங்க உஷாராயிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, "என்ன சொன்ன? இந்த வீடு இல்லாம ஆயிடுமா? இனிமே நீ என்ன பண்ணாலும் இந்த வீட்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா லாயர் வராங்க. "வாங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அவங்க வந்துட்டு விக்னேஷ் கிட்ட பேசுறாங்க. "வணக்கம். நான் முத்துவோட லாயர் கிருஷ்ணாராம். சொல்லுங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, குறிப்பிட்ட தேதியில அவங்க பணத்த கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ லீகலா இப்ப இந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். வீட்டுக்கான பத்திரம் இவங்க கைக்கு கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் கிட்ட இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி கடனையும் முழுசா கட்டியாச்சு. இனிமே இவங்க பணம் கொடுக்க தேவையில்ல. கடனில்லா சான்றிதழ்ல இந்த ஃபினான்ஷியர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு ஒரே போடா போட்டுட்டாங்க. அப்ப அந்த ஃபினான்ஷியரான விக்னேஷ் சிந்தாமணிய பாக்க, "ஹலோ என்னப்பா அங்க பாக்குற? நீ கேட்ட பணத்தெல்லாம் குடுத்துட்டல்ல, சைன போடு" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க போடுங்க சார், இந்த பக்கம் போடுங்க சார், அந்த பக்கம் போடுங்க சார்ன்னு" சொல்லிட்டு வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. "இப்ப என் கையில இல்ல மேடம். இன்னும் 1 ஹவர்ல அந்த பத்திரம் என் கைக்கு வரலனா, நான் உங்க மேல கேஸ் போடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பயமுறுத்துறாங்க. "இல்ல மேடம், நான் குடுத்துடுறேன். குடுக்குறது தான் உனக்கும் நல்லது" அப்படின்னு சொல்லி இந்த வாக்குவாதம் போய்க்கிட்டு இருக்கு. வீட்டு பத்திரத்த குடுக்குறது தான் உனக்கும், உனக்கு கீ குடுத்து ஆட வைக்கிறாங்கல்ல அந்த கந்துவட்டி அம்மாவுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு லாயர் சொல்ல, "இந்தாங்க மேடம், நீங்க செக் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "முத்து உங்க கடன் முடிஞ்சது. இனிமே இந்த வீடு உங்க ஃபேமிலிக்கு தான் சொந்தம்" அப்படின்னு லாயர் சொல்லிடுறாங்க. அப்ப வந்து முத்து அண்ணாமலை கிட்ட, "நம்ம வீடு திரும்ப நமக்கே வந்துருச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, "உங்க 2 பேர் மேலயும் நான் வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அப்ப வந்து மீனா சொல்றாங்க, "எல்லாமே இவரோட உழைப்பால தான் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, அதுக்கு முத்து உடனே இருந்துகிட்டு, "அது மட்டும் காரணம் இல்ல மீனா. இந்த குடும்பத்துல உனக்கு இருக்கிற அக்கறையும் தான் காரணம். அதனால தான் வரப்போற கெட்டதெல்லாம் கனவுல முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நம்மள உஷாராக்கி பணத்த மாத்திட்டோம்" அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. "சரிதாம்மா, நீ மட்டும் முன்னாலயே சொல்லாம இருந்தா பணம் திருட்டு போயிருக்கும். நல்ல மனசுக்கு தான் எல்லாமே நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருக்குன்னு" சொல்லிட்டு அண்ணாமலையும் அவர் சைடுக்கு புகழ்ந்துட்டு இருக்காரு. "முத்து, இவ்ளோ சீக்கிரம் எப்படி நீங்க 38,00,000 ரெடி பண்ணினீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்கும்போது, 2, 3 நாளா ராத்திரி பகலா முத்து தூங்காம கஷ்டப்பட்டான். இவன் கஷ்டப்பட்டத பார்த்து என் மனசுக்குள்ள நானும் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்றாரு. "அப்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நீங்க உழைச்சதுக்கு முன்னாடி நான்லாம் எதுவுமே பண்ணலப்பா. நீங்க யாரையுமே ஒரு பைசா கூட ஏமாத்தாம சொந்த முயற்சியில கட்டின வீடுப்பா இது. அதனால தான்ப்பா இது திரும்ப உங்க கைக்கே வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு. அப்ப மீனா அதுதான் சமயம்னு சிந்தாமணிய மறுபடியும் கலாய்க்கிறதுக்கு வந்துட்டாங்க. "கரெக்ட்டா சொன்னீங்க. உண்மையான உழைப்பு வந்து என்னைக்குமே நிலைக்கும். சில பேர் மாதிரி தந்திரம் பண்ணி ஏமாத்தி எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நிலைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிய ஒரே வாரா வாரிட்டு இருக்காங்க. "என்ன பாக்குற? வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொன்னேன்ல. இப்ப எங்க வீடு எங்க கைக்கு வந்தத நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிய மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை உடனே, "உன்ன மாதிரி ஏமாத்து பிழைக்கிறவங்களுக்கு ஒரு காலம் வரும்போது, உண்மையா இருக்கிற எங்களுக்கு ஒரு நாள் நல்ல காலம் வரும்ல. இனிமேலாவது நேர்மையா வாழ முயற்சி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, "அப்பா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. சுட்டு போட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு வராது" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிந்தாமணிய கேட்டுட்டு இருக்காரு. உடனே முத்து சிந்தாமணி கிட்ட, "என்ன இன்னும் இங்க நின்னு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? போய் வேற எதையும் ஆட்டைய போடலாமான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிய தொரத்தி விட்டுட்டாங்க. அண்ணாமலை முத்துக்கிட்ட, "இந்த வீடு உன்னால தான்ப்பா திரும்ப கிடைச்சது. என் கௌரவத்த நீ காப்பாத்திட்ட" அப்படின்னு சொல்ல, உடனே முத்து இருந்துகிட்டு, "நீ தான்ப்பா இத்தன வருஷமா எங்கள குடும்பத்த காப்பாத்தியிருக்க. நீ இல்லன்னா நாங்கலாம் இல்லப்பா. இது உங்க வீடுப்பா. இனிமே இது யாராலயுமே எடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. விஜயா கிட்ட உடனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "நான் தான் சொன்னேன்ல, எப்படி நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவோம்னு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப விஜயா ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க. "இப்ப நீ எதுக்கு அழுகுற?" அப்படின்னு கேட்கும்போது,
விஜயா அதுக்கும் பதில் சொல்லாம அழுதுட்டு இருக்காங்க. "நீ எதுக்காக விஜயா அழற? அழுகாத விஜயா. இதுவரைக்கும் நம்ம அழுதது எல்லாமே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாரு. அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம இந்த வீட்டுக்கு வர முடியாம போயிடுமோன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேங்க" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அந்த பயம் இருந்தது. ஆனா, நம்ம கூட தான் முத்து இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப பெருமையா சொல்றாரு. "உட்காருங்கம்மா, உங்க சேர்ல உட்காருங்கம்மா. நல்லா கெத்தா உட்காருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜயா கிட்ட சொல்றாங்க. எப்படியோ திரும்ப நம்ம வீடு நம்ம கிட்டயே வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியா எல்லாரும் ஒண்ணா இருக்கோம்லன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டிடம் வீடா மாறுது. அதுல ஒரு குடும்பம் வாழ்றது தாம்மா என் ஆசை. எல்லாம் ஒண்ணுதான். எல்லா காலத்துக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் இந்த வீட்ல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப நெகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும்பா. இந்த வீடு என்னைக்குமே உன் பேர்லயும், அம்மா பேர்லயும் தான்ப்பா இருக்கணும். நம்ம எல்லாரும் எப்பவுமே இங்க தான் இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கண் கலங்குறாரு. இப்பதான் மாமா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதே சந்தோஷம் நம்ம என்னைக்குமே நிலைச்சிருக்கணும். நம்ம திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தத கோலாகலமா கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து, மீனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத இன்னைக்கே செலிப்ரேட் பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செலிப்ரேஷன் மூடுக்கு போயிடுறாங்க. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ், மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ன்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்து முத்து அண்ட் மீனாவ கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவோட ஃபேமிலி வராங்க. "உங்க முயற்சினால தான் இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எவ்ளோ பெரிய பிரச்சனைய தாண்டி வந்திருக்கீங்க மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஃபேமிலி ரொம்ப கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துவ. அப்ப கரெக்ட்டா மிஸ்ரா சார் வராரு. மிஸ்ரா சார் எல்லாருமே வந்துட்டு வெல்கம் பண்றாங்க. அப்ப மிஸ்ரா சார் வந்து முத்துவையும், மீனாவையும் கங்கிராச்சுலேட் பண்ணிட்டாரு. அப்ப வந்து முத்து என்ன சொல்றாருன்னா, "வீட்ட திரும்ப வாங்கிட்டோம் சார். எல்லாமே உங்கள மாதிரி ஆளுங்க பண்ண ஹெல்ப்பால தான் சார். கூட நெறைய நல்லவங்க இருக்காங்க சார். அப்புறம் என்ன வாங்க சார்" அப்படின்ற மாரி ரொம்ப ஹேப்பியா முத்துவும் பேசிட்டு இருக்காரு. அப்ப மிஸ்ரா வந்து ஸ்வேதாவ சைட் அடிச்சிட்டு இருக்காரு. "ஸ்வேதா, இந்த சாரீல நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவ விட்டுட்டு இருக்காரு. மத்த எல்லாரையும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் சிங்கிள் தானே, மிங்கிள் ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா முருகனும் வராரு. "முருகன் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "முத்தண்ணன் எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. முத்து, ஒவ்வொரு தடவையும் நீங்களும் மீனாவும் அவ்ளோ ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அத நீங்க ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துட்டே இருக்கீங்க. அதானே விஜயா வாழ்க்கையே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடந்து வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப உடனே முத்து என்ன சொல்றாருன்னா, "வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது. ஒரு அடி எடுத்து வச்சா போதும், வழி தானா பிறக்கும். எப்பவும் 2 பேரும் எங்க 2 பேரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா லாயரும் அவங்களோட ஹஸ்பண்டும் வராங்க. "இவ்ளோ சீக்கிரம் எப்படி 38,00,000 ரெடி பண்ண போறீங்கன்னு நெனச்சேன். உண்மையிலேயே நீங்க கிரேட் முத்து. வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் மேடமும் அவங்களோட ஹஸ்பண்டும் முத்துவ பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் ஃபுல்லா ஆளாளுக்கு பாராட்டலே தான் போயிட்டு இருந்தது. அப்ப அண்ணாமலை முத்து கிட்ட, "கொஞ்ச நாளா உன் முகத்துல நான் சந்தோஷத்தையே பார்க்கலப்பா. அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் இந்த வீட்ல. நீ ரொம்ப உடைஞ்சு போயிட்டல்ல. ஆனா முத்து, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வீட்ட மீட்டுட்ட. இப்பதான் உன் முகத்துல சந்தோஷத்தையே பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. "உண்மதான்ப்பா. மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தது. இந்த வீடு நமக்கு திரும்பி வந்து இப்படி எல்லாத்தையும் ஒண்ணா வர வச்சு பார்க்கும்போது தான் என் மனசுக்குள்ள நிறைவாவும், சந்தோஷமாவும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சீதாவும் வந்திருக்காங்க. ஆனா அருண் வரல. உடனே மீனா வந்து சீதா கிட்ட கேக்குறாங்க. "அருண வர சொல்லி ஃபோன் பண்ணுனேனே, ஏன் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சீதா உடனே, "நானும் அவர வர சொல்லி சொன்னேன். அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. "குடும்பத்துல சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது அவரும் கூட இருந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "நான் தான் சொன்னேன்லம்மா, இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதான் வரலன்னு. விடு சீதா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. அருண் ஏதாவது சண்டை போட்டாரான்னு மீனா கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. மாமா வீட்டு ஃபங்ஷன், அதனால தான் அவரு வரல" அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. "மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லக்கா. நான் நல்லா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்க நேரத்துல எதுக்குக்கா இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீ விடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்றாங்க. அப்போ பார்வதி விஜயா கிட்ட கேக்குறாங்க. "விஜயா மேல எதுவும் கோவம் இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க. "நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, "அந்த நேரத்துல நான் உன்னைய வீட்டுக்கு கூப்பிடலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. "அதுவும் நல்லதுக்கு தான் பார்வதி. ஒருத்தர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் யார் யார் எப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என் வீட்ல நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. இனிமே என் வீட்ட விட்டு போகக்கூடாது அப்படின்றத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. "இந்த வீடு போனது உன்னோட புள்ள மனோஜால, திரும்ப கிடைச்சது முத்துவால. இப்பவாவது தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விஜயா கிட்ட சொல்றாங்க. "முத்து உன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத விஜயா கேக்குறாங்களா? இப்பவாவது மனோஜ விட்டு முத்து கிட்ட பாசமா இருப்பாங்களா? அப்படின்றது இதுக்கு மேல வர எபிசோட்ல தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டா வரும். தேங்க் யூ.